அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் அபூபக்கர் ஹசனி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல பார்க்க போறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 நாளுக்கு முன்பாக மதீனாவில் ஒரு பெரிய ஒரு ஷேக் வந்து இறந்துட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மதீனாவில் வரக்கூடிய புனித யாத்திரைகளுக்கு என்ன செய்கிறார், டீ போட்டு கொடுத்தாங்க. சரி, இந்த டீ போட்டு கொடுத்த விஷயம் வந்து பெரிய விஷயமா அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக ஒரு தான தர்மத்தை தொடர்ச்சியாக செய்யும் போது இறைவனை பொருத்தம் என்பது நிச்சயமா இருக்குது. ஒரு நபருக்கு ₹1 காசு கொடுக்குறோம் அப்படிங்கும் போது அதை தொடர்ச்சியா செஞ்சோம் அப்படின்னா அது இறைவனுடைய பொருத்தம் என்பது இருக்குது. ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதுல இறைவனுடைய பொருத்தம் என்பது இருக்குது. அப்போ சில நபர்களுக்கு நாம் என்ன செய்யறோம், காசுகளை கொடுத்தாலும் பொருட்களை கொடுத்தாலும் உணவாக கொடுத்தாலும் தொடர்ச்சியாக கொடுக்கும் போது இறைவனுடைய பொருத்தம் என்பது நிச்சயமாக அது இருக்குது. அதே மாதிரி ஒரு சேவையை தான் இந்த வயதான நபர் வந்து செஞ்சார். இவருடைய வயசு பார்க்கும்போது இவருடைய பேர் என்ன அப்படின்னா ஷேக் இஸ்மாயில் அல் ஜெயின் அபு அல் ஷபா. வயசு 96 வயசு இறந்திருக்கிறாரு. இவரை பத்தி தான் இன்னைக்கு பாகிஸ்தானோட யூடியூப் சேனல்கள்ல, பெரிய பெரிய நியூஸ் சேனல்கள்ல, அதே மாதிரி ஆங்கில சேனல்கள்ல, அதே மாதிரி அரபு சேனல்கள்ல, பெரும்பெரும் சேனல்கள்ல, யூடியூப் சேனல்கள்ல, மலையாள சேனல்கள்ல, மலையாள யூடியூப் சேனல்கள்ல இன்னைக்கு இவருடைய டாபிக் தான் போயிட்டு. பொதுவாக நம்ம பார்க்கணும், இறைவன் வந்து சில நபர்களுக்கு அதிகமா காசை கொடுத்திருப்பான். என்ன செய்வாங்க, பணக்காரங்க சில பேர் இறைவன் நம்ம கொடுத்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி அவங்களுக்கு மிஞ்சியது போக, அதாவது செல்வத்துல கொஞ்சம் அதிகமா என்ன செய்வாங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ருசி வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, அதிகமாக செலவு செய்வாங்க. ஆனா பணக்காரங்க சில நபர்களை பார்க்கிறோம், சொத்துக்களா சேர்த்து வச்சுட்டு போவாங்க, அதிகமா சேர்த்து வச்சுட்டு போவாங்க. ஆனா கடைசியில அது அவர்களுக்கும் பயன்படாமல் யாருக்குமே பயன்படாமல் செய்யப்படும் அழிந்து போய்வதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இறைவன் சில நபர்களுக்கு ஓரளவு செல்வத்தை கொடுப்பான். அந்த செல்வத்துல தனக்கு தன்னுடைய தேவை போக என்ன செய்வாங்க, சில நபர்கள் தான தர்மம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு தான தர்மம் செஞ்சவர்கள் ஷேக் இஸ்மாயில் அல் ஜெயின் அபு அல் ஷபா. இவர் வந்து சிரியால பிறந்திருக்கிறாரு. சிரியால பிறந்த பிறகு மதீனாவிற்கு வந்து 96 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். இந்த 96 வயசு வரைக்கும் வாழ்ந்ததுல இந்த செஞ்ச சேவையை தான் நிறைய பேர் பொருத்திக்கிறாங்க. இவரை பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது யாரெல்லாம் உம்ரா போயிருப்பீங்களோ, ஹஜ்ஜுக்கு போயிருப்பீங்களோ, இவர் வந்து அதிகமான நபர்கள் பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 40 வருஷமா இவர் உம்ரா போறக்கூடிய யாத்திரைகளுக்கு, ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய யாத்திரைகளுக்கு ஒரு டேபிள் போட்டு, சேர் போட்டு, அவங்களுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு, அங்க வரக்கூடிய ஹாஜிகளுக்கு காபி, அதே மாதிரி பிளாக் காஃபி, அதே மாதிரி ஸ்வீட்டு, அதே மாதிரி அட்டரு, பன்னு, இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாரு. அவரால் என்ன முடியுமோ அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக மரணம் வரை செஞ்சிருக்கிறாரு. சரி, சில நபர்களை பார்ப்போம், ஏதாவது ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செஞ்சோம்னா அந்த சேவைக்கு ஆண்டி பிறகு எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி நான் சில பேருக்கு சாப்பாடு போடுறேன், 10 பேர் சாப்பாடு போடுறேன், நீங்க காசு கொடுங்க, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்லை சில பேருக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், நீங்க காசு கொடுங்க செய்யறதுக்காண்டி தான் செய்த சேவைகளுக்கு பிறட்ட பேர் பிரதிபலன் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த பிரதிபலனை கூட என்ன செய்யல, ஒரு கடைசி வரைக்கும் இப்ப யார்ட்டையும் கை வாங்கின காசு வாங்கவே இல்லை. தொடர்ச்சியான இந்த சேவையை அல்லாவுடைய திருப்புறத்துக்கு நாடி மட்டுமே செஞ்சிருக்கிறாரு. தன்னுடைய மரணம் வரை செஞ்சிருக்கிறாரு. அல்லாஹ் அவருடைய சேவையில பொருந்திக்கணும். அதே போல இவர் வந்து இந்த சேவையை எல்லா காலமும் செஞ்சிருக்கிறார். பொதுவாகவே சவுதியுடைய கிளைமேட்டை பார்த்தோம் அப்படின்னா வெயில் அடிச்சா உச்சபட்சமான வெயில் அடிக்கும். அது மாதிரி குளிர் அடிச்சுன்னா அதுலயும் தாங்க முடியாத குளிர் இருக்கும். அப்படிப்பட்ட சீதோஷ நிலைமையில கூட, அப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் கூட அதே இடத்துல உட்கார்ந்து இந்த சேவைய 40 வருஷமா பண்ணியிருக்கிறார் அல்லாஹ் தஆலா. இவர் இன்னைக்கு நம்மள்கிட்ட இல்ல, இவர் இன்னைக்கு இறந்துட்டாரு. அல்லாஹ் தஆலா இவர் செய்த சேவைகளை புரிந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இவருக்காண்டி நம்ம என்ன செய்யணும், அதிகமா துஆ செய்யணும். யா அல்லாஹ் இவர் செய்த சேவைகளை நீ பொருந்திக் கொள்வாயாக, இவருடைய கபரை நீ ஒளிபுறத்தை கபராக்கி இருப்பாயாக, இவருக்கு உயர்தரமான சொர்க்கத்தை வழங்குவாயாக என்று நம்ம என்ன செய்யணும், இவருக்காக நீ அதிகமாக துஆ செய்யணும். நான் இந்த வீடியோ இதோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக உதவி செய்யும். எனவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். शेख इस्माइल अज़्ज़ाइम अबू अस्सबा मस्जिद कुबा की तरफ जाने वाले रास्ते से ज़ायरीन में खजूर, काफ़ी और चाय तकसीम करते थे। 40 साल से ज़ायद अरसे तक वो लोगों को मस्जिद नबवी के करीब खाने पीने का सामान मुहैया करते थे। क्या खुशकिस्मत ज़िंदगी गुजारी और कैसी खूबसूरत रुखसती हुई कि मदीनातुन नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम में वफ़ात
और गालबन यही मदफून और कल क़यामत को यहीं से उठेंगे।